வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் 3ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிற முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஜூன் 1 அண்ட் 2ஆம் தேதிக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போட்டு பாருங்க. விச் ஸ்டேட் லான்ச் த சிம்பிள் கவர்மெண்ட் ஸ்கீம்? எந்த மாநிலம் எளிமை ஆளுமை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு, ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, விச் இஸ் த செகண்ட் ஸ்டேட் டு அச்சீவ் 100% லிட்ரேட் ஸ்டேட்டஸ்? 100% கல்வியறிவு நிலை அடைந்த இரண்டாவது மாநிலம் எது அப்படின்னா கோவா, ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, வென் வாஸ் த நேஷனல் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்ட் இன்ஸ்டிடியூட்? தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது எப்போது நிறுவப்பட்டது? 1973, ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, விச் கண்ட்ரி அப்ரூவ்ட் அசிஸ்டட் டையிங் பில்? இறப்பு உதவி மசோதாவை அங்கீகரித்த நாடு எது அப்படின்னா பிரான்ஸ், ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, நொமாடிக் எலிஃபண்ட் அப்படிங்கிறது எந்த இரு நாடுகளுக்கு இடையான ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ்? கூட்டு ராணுவ பயிற்சினா இந்தியாவுக்கும் மங்கோலியாக்கும். அடுத்த கேள்வி, விச் கண்ட்ரி லான்ச் த தியான்வென் மிஷன்? தியான்வென் திட்டத்தை எந்த நாடு தொடங்கியது அப்படின்னா சைனாக்காரு, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், உலக அழகி 2025 யார் அப்படின்னா ஒப்பல் சுச்சாத்தா சுவாங்ஷி, தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் ஏசியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்? 2025ஆம் ஆண்டு ஆசிய தடகள சாம்பியன்ஷிப்ல இந்தியா என்ன ரேங்க்னா 2, முதலிடம் சைனா. அடுத்த கேள்வி, உலக பால் தினம் ஜூன் 1. அதற்கு அடுத்தது நமக்கு தெலுங்கானா மாநில தினம் ஜூன் 2. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஜூன் 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. ஸோ முதல்ல நம்ம வந்து தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள். அதாவது தமிழ்நாடு அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நாள். என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல நிறைய முறை முதல்வராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய பிறந்த தினம் தான் இன்னைக்கு. ஸோ கலைஞர் அவருடைய பிறந்த தினம் ஏன் நமக்கு முக்கியம்? டிஎம்கே நீங்க அப்படிலாம் கிடையாது. ஏன்னா கலைஞர் பிறந்த நாள செம்மொழி நாள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு இப்போ முதலா கொண்டாடுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வென் இஸ் த செம்மொழி டே செலிப்ரேட்டட் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் செம்மொழி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா ஜூன் 3. ஏன் ஜூன் 3? ஜூன் 3 வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த தினம். கலைஞர் கருணாநிதி யாரு? நம்மளுடைய முன்னாள் முதல்வரா இருந்தவர். ஓகேவா? கருணாநிதியுடைய பிறந்த தினம். கருணாநிதி அவர்கள் எப்ப பிறந்தாரு? ஜூன் 3ஆம் தேதி 1924, 1924ல அவர் பிறந்தாரு. எப்ப இறந்தாரு? ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2018ல இறந்தார். ஓகேவா? சோ இதான் கலைஞர் அவருடைய எங்க பிறந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்க பிறந்தாரு ஞாபகம் இருக்கா? திருக்குவளை. திருக்குவளையில தான் கலைஞருடைய பிறந்த ஊர், சொந்த ஊர். ஓகேவா? அதே மாதிரி கலைஞர் அவர்கள் முதல்ல போட்டியிட்ட தொகுதி, அதாவது 1957ல எல்லாமே இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா போடுவாங்க திமுகல. ஓகேவா? இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். அப்போ குளித்தலையில தான் முதல்ல வந்து போட்டி போட்டிருப்பாரு. இதுவரைக்கும் அவர் சந்திச்ச எந்த தேர்தலையுமே அவர் அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்று தோத்ததே கிடையாது. சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா 1980 காலம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட பவர் பயங்கரம். அப்ப கூட 800 600 ஓட்டு வித்தியாசத்துல கூட ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா? குளித்தலை தான் அவர் முதல்ல போட்டியிட்ட தொகுதி எதுனா 1957ல குளித்தலை. இந்த கருணாநிதி அவருடைய பேர் மு கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி எல்லாருக்கும் தெரியும். இந்த கலைஞர் அப்படின்னு ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்னா, ஏன் கூப்பிடுறாங்க தாண்டி அதுக்குள்ள போக வேண்டாம். யார் இவருக்கு இந்த கலைஞர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை அழகிரி அப்படிங்கிறவர். பட்டுக்கோட்டை அழகிரி. பட்டுக்கோட்டை அழகிரி தான் என்ன பண்ணாரு அப்படின்னா இவருக்கு கலைஞர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தார் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? இது கலைஞர் அவர்களுடைய எத்தனாவது பிறந்த நாள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 102வது பிறந்த தினம். எத்தனாவது பிறந்த தினம் இது? 102வது பிறந்த தினம் தான் இந்த வருஷம் 2025க்கானது செம்மொழி நாள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் தேசிய செய்திகள், நேஷனல் நியூஸ் போயிடலாம். ஓகேவா? நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நான் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர்ல பார்த்திருக்கேன். அதாவது வந்து இந்த தம் அடிக்கிறது, சரக்கு அடிக்கிற பழக்கம்லாம் சில பேர்ட்ட இருக்க பார்த்திருக்கேன். அப்படி யாராச்சும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்னு இல்ல பார்த்துட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்தா விட்டுருங்க. அதாவது ஒரு வீடியோ கூட நேத்து ஒரு வீடியோ, அதாவது எந்த ஊர்லன்னு தெரியல. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல, அதாவது நேத்து தான் ஸ்கூல் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஒரு பையன் டாஸ்மாக்ல இருந்து வாங்கிட்டு போறான். இது யார நம்ம குறை சொல்றதுன்னு தெரியல. பெத்தவங்களை குறை சொல்றதா, இல்ல அந்த டீச்சர்ஸை குறை சொல்றதா, இல்ல வித்த அந்த டாஸ்மாக் காரனை குறை சொல்றதா, இல்ல அந்த பையனை குறை சொல்றதா,
தெரியல. நம்ம அதனால யாருமே வந்து எந்த கெட்ட பழக்கம், தீய பழக்கத்துக்கும் அடிமை ஆகிடாதீங்க. அடிமைன்னு இல்ல. அதெல்லாம் வந்து நெனச்சு கூட பார்க்காதீங்க. சும்மா ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே! அதெல்லாம் வேண்டாம். ஓகேவா? அதெல்லாம் தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம இத பத்தி தான் ஒரு நியூஸ் பார்க்க போறோம். அதாவது விச் ஸ்டேட் இன்கிரீஸ் த மினிமம் ஏஜ் டூ பர்ச்சேஸ் டொபாக்கோ டூ 21 புகையிலை வாங்குவதற்கான குறைந்தபட்ச வயதை 21 உயர்த்திய மாநிலம் எது? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சட்டம் உண்டு மக்களே. காட்பா அப்படிங்கிற ஒரு சட்டம். ஓகேவா? காட்பா ஆக்ட். காட்பா அப்படின்னா என்ன? சிகரெட்ஸ் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட். ஓகேவா? காட்பானா என்ன அப்படின்னா சிகரெட் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்த புகையிலை சம்பந்தப்பட்ட பொருட்கள். இதற்கான ஒரு சட்டம் இருக்கு. ஓகேவா? இந்த சட்டம் எப்போ இயற்றினாங்கன்னு கூட கேட்கலாம். 2003ல தான் இந்த சட்டம் வந்துச்சு. ஓகேவா? காட்பா ஆக்ட் எப்போன்னு கேட்டாங்க அப்படின்னா 2003. காட்பாவுடைய ஃபுல் ஃபார்ம் இது. எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுடலாம். அதாவது இதை வந்து ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கர்நாடகால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து 18 வயசா இருந்தது. 18 வயசு இருந்தா நீங்க வந்து நீங்க வந்து போய் சிகரெட் வாங்கிக்கலாம், இதெல்லாம் இருந்துச்சு. அந்த 18 வயச என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 21 வயசா மாத்திட்டாங்க. 21 வயசா மாத்திட்டாங்க. இது ஒண்ணு. நல்ல விஷயம் தான். ஓகேவா? அதாவது முற்றிலும் தடை பண்ணா நல்லா இருக்கும். ஆனா உடனே தடை பண்ணா நெறைய பின்விளைவுகள் இருக்கும். சோ இது ஏஜ கூட்டியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு எந்த அளவுக்கு அது நல்லதா, கெட்டதான்னு எனக்கு தெரியல. அதாவது அது எப்படி அப்படின்னா, அந்த விஷயம் அதாவது ஒரு சிகரெட்டா விக்கக்கூடாது. புரியுதா? ஒரு சிகரெட் பாக்கெட்ல எத்தன சிகரெட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. சத்தியமா தெரியாது எனக்கு. ஒரு சிகரெட்டா விக்கக்கூடாது. பாக்கெட்டா தான் விக்கணும். அப்ப இது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கவர்ன்மெண்ட் சைட்ல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தன் போறான்னா ஒரு சிகரெட் வாங்குவான். மொத்தமா வாங்குறதுக்கு வந்து காசு இருக்காது. ஏன்னா ஒண்ணே வந்து நெறைய கிட்டத்தட்ட 17 10 சம்திங் இப்ப நெறைய இந்த இதெல்லாம் பார்க்கும்போது தெரியும். 17, 18 மேல இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு பாக்கெட்டா வாங்கும்போது அது நெறைய செலவா இருக்கும். நெறைய பேர் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்துல அப்படி வச்சாங்களா? அப்படிங்கிறது எண்ணத்துல வச்சிருப்பாங்க. ஆனா இத இவன் சாக்கா வச்சு பாக்கெட்டா வாங்கி வச்சா என்ன பண்ணுவான்னு தெரியாது. சோ கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து எல்லாமே வந்து எவ்வளோ தூரத்தை தடுக்கணுமோ அத பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கன்னா கர்நாடகால ஓகேவா? அதே மாரி வந்து கல்வி நிலையங்கள்ல இருந்து 100 மீட்டர் தள்ளி தான் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதை சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எப்பவுமே கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை இப்ப டைரக்ட்டா இப்ப நான் சொன்ன கேள்வி எல்லாம் கேட்பாங்களான்னு கேட்டா, இதெல்லாம் அதாவது இப்ப இது நியூஸ் ஓகேவா? இந்த ஏஜ் 18ல இருந்து 21 இதெல்லாம் இத கேட்கலாம். அப்படி இல்ல இந்த காட்பா ஆக்ட் எப்போன்னு கேட்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நெறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த சோலார் நியூஸ்லாம் நம்ம நெறைய பார்த்தோம். ஓகேவா? இப்போ இந்த நெறைய வீடு கூட இப்ப இந்த பிரதான் இந்த பிஎம் சூரிய முஃப்த் பிஜ்லி யோஜனாலாம் இருக்குல்ல. நம்ம யுபிஎஸ்சில கூட கேள்வி கேட்டிருந்தாங்க. நம்ம கூட கிளாஸ்ல கவர் பண்ணியிருந்தோம். அது 1,00,00,000 வீடுகள்ல வந்து இந்த மேற்கூரையில வந்து அந்த சோலார் ரூப் இன்ஸ்டால் பண்ணும் அப்படிங்கிறது. இப்ப என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல அதாவது ஒரு ஒரு மாவட்டத்துல, அந்த மாவட்டத்துல வந்து கரண்ட் பில்லே யாரும் கட்ட வேண்டாம். எல்லாமே வந்து இந்த சோலார் பவர்ல இருந்தே அவங்களுக்கு தேவையான கரண்ட்ட ஜெனரேட் பண்ணிக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு மாவட்டம் ஃபுல்லாவே. எந்த மாவட்டம் அப்படிங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். விச் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 100% சோலார் பவர் டிஸ்ட்ரிக்ட். இந்தியாவின் முதல் 100% சூரிய சக்தியால் இயங்கும் மாவட்டம் எது? அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, என்ன ஆன்சர் அப்படின்னா டையூ. ஓகேவா? சோ டையூ அப்படிங்கிறது ஒரு 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 யூனியன் பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். உங்களுக்கு தெரியும்ல. அது எந்த யூனியன் பிரதேசம்? டையூ அண்ட் டாமன், தாதர் அண்ட் நாகர் ஹவேலி. இது சேர்த்து ஒரு யூனியன் பிரதேசம். அந்த யூனியன் பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் டையூ. அங்க வந்து 100% வந்து சூரிய சக்தியால தான் எல்லாமே இயங்குது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சூரிய சக்தி பத்தி நிறைய நியூஸ் பார்த்தோம். அதாவது இது வந்து முதல் சோலார் மாவட்டம். இந்தியாவின் முதல் சோலார் மாவட்டம். சூரிய சக்தியால் இயங்கும் மாவட்டம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா டையூ. இதுவே நகரம் ஃபர்ஸ்ட் சோலார் சிட்டி சாஞ்சி. மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய சாஞ்சி. ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவுடைய முதல் சோலார் வில்லேஜ், சோலார் கிராமம் மொதேரா. மொதேரா. ஓகேவா? அதே மாதிரி சோலார் பார்டர் வில்லேஜ். ஓகேவா? இந்தியாவுடைய முதல் சோலார் பார்டர் வில்லேஜ் வந்து மசாலி. மொதேராவும் மசாலியும் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல தான் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இப்ப சமீபத்துல இப்போ ஒரு மாநிலத்துக்கு இப்ப தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாநில மலர் இருக்கும். ஒரு மாநில விலங்கு நீலகிரி வரையாடு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு மாவட்டத்துக்குன்னு தனியா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஏதாவது இந்த மாவட்டத்துக்குன்னு தனியா டிஸ்ட்ரிக்ட் ஃப்ளவரு, டிஸ்ட்ரிக்ட் அனிமலு இந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே மாவட்ட விலங்கு, மாவட்ட மலர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எந்த மாவட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கோழிக்கோட்ல. அப்போ இந்த மாதிரி கேட்டாங்க எந்த மாவட்டம் தனியா அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃப்ளவர் இதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் அனிமல்னு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதற்கு சரியான விடை நமக்கு என்ன அப்படின்னா இந்த கோழிக்கோடு அப்படிங்கிறது ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?
நம்ம சமீபத்துல வந்து இந்த டையூ அண்ட் டேமன் இங்க நம்ம ஒண்ணு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த யூனியன் பிரதேசத்துல பீச் கேம்ஸ், அதாவது முதல் கேலோ இந்தியா முதல் கடற்கரை விளையாட்டு போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா இந்த டையூ அண்ட் டேமன், தாதர் அண்ட் நாகர் ஹவேலி தான். ஸோ அது மணிப்பூர் கூட அதுல டாப் ஜெயிச்சிருப்பாங்க. அது நம்ம இந்த மிஸ்ட் அவுட் கண்டென்ட்ல நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் ஸோ பார்த்தாலே ஏதாவது ஐடி பார்க் மாதிரி இருக்குல்ல, இது ஐடி பார்க் இல்ல, இது வந்து ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம், ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அது சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. ஓகே, ஸோ வேர் வில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் பி எஸ்டாப்ளிஷ்? இந்தியாவின் முதல் ஏஐ சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்க நிறுவப்படும்? நல்லா புரிச்சுக்கோங்க. SCEZ சொல்லி ஃபுல் ஃபார்ம் கேட்பான். சூப்பர் எக்கனாமிக் சோன் கொடுப்பான், இல்ல சூப்பர் இல்ல ஸ்பெஷல் எக்கோ சென்சிட்டிவ் சோன் கொடுப்பான், ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் SCEZ அப்படின்னா. ஓகேவா? ஏஐனா தெரியும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஏஐ சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்கு அமைய போகுது அப்படின்னா வந்து நவா ராய்ப்பூர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? எந்த இடம்? நவா ராய்ப்பூர். நவா ராய்ப்பூர் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு? ராய்ப்பூர்னா அவங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ராய்ப்பூர் இருக்கு, சத்தீஸ்கர் தான். சத்தீஸ்கர்ல தான் அமைய போகுது. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்டாட்டிக் பார்ட் நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் ஸ்பெஷல் எக்கனாமிக் சோனுக்காக தனியா ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் எப்போ கொண்டு வரப்படும்? நம்ம வந்து காட்பா பார்த்தோம். காட்பா 2003. அதுல இருந்து ஒரு வருஷம் 2 வருஷம் தள்ளி. ஓகேவா? செஸ் ஆக்ட் எப்போ அப்படின்னா 2005. அது 2003, இது 2005. இன்னைக்கு நம்ம 2 சட்டம் படிச்சிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி இந்தியால ஆசியாலேயே, இந்தியால மட்டும் இல்ல, ஆசியாவிலேயே முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்க அமைக்கப்பட்டது அப்படின்னா 1965ல காண்ட்லா அப்படிங்கிற இடம். காண்ட்லால தான் வந்து முதல் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் சிறப்பு பொருளாதார மண்டலம், முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைந்த இடம் வந்து காண்ட்லா. 1965. இந்தியால மட்டும் இல்ல, ஆசியாவிலே, அதெல்லாம் ஆசிய கண்டத்திலே அதான் முதல். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சர்வதேச செய்திகள். இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது காலநிலை மாற்றம், இந்த பருவநிலை மாற்றம் காரணமாக அதாவது பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இந்த கோடை மழை வந்து இயல்பை விட 97% அதிகமா வானிலை மையத்துல இருந்து நியூஸ் சொல்றாங்க, டேட்டா சொல்றாங்க. 97% அதிகம். 1%, 2% இல்ல, 97% அதிகம். இந்த மாதிரி நிறைய இந்த காலநிலை மாற்றங்களால நிறைய பிரச்சனை வருது. இதுல முக்கியமா இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பனிப்பாறை வந்து உருகக்கூடியது. ஓகேவா? பனிப்பாறை உருகுனா நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால பனிப்பாறை பாதுகாப்புக்காக தனியா ஒரு மாநாடு நடத்துறாங்க. மாநாடு எங்க நடத்துறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வேர் வாஸ் த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிளேசியர் பிரிசர்வேஷன் ஹெல்த்? சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா துஷான் பே, தேஷ்பாண்டே இல்ல, இது துஷான் பே அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த துசான் பே அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தஜிகிஸ்தான்ல இருக்கு. அங்கதான் நடைபெற்றது. இன்னொரு முக்கியமான 2 முக்கியமான கேள்வி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த பனிப்பாறை பாதுகாப்பு சம்பந்தமாட்டு சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளேசியர் பிரிசர்வேஷன் எப்போ அப்படின்னா 2025. 2025 தான் வந்து கிளேசியர் பிரிசர்வேஷனுக்கான இயர் ஆட் வந்து நான் சொல்லல, ஐநா சபை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மார்ச் 21 பனிப்பாறை பாதுகாப்பு தினம். மார்ச் 21 பனிப்பாறை பாதுகாப்பு தினம், கிளேசியர் பிரிசர்வேஷன் டே, பனிப்பாறை பாதுகாப்பு தினம். ஓகேவா? அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? டன். ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது மக்களே. அடுத்தது நெக்ஸ்ட், which countries are set to lead UN Habitat General Assembly? ஐக்கிய நாடுகள் வாழ்விட பொதுச்சபைக்கு தலைமை தாங்க உள்ள நாடுகள் எவை? அதாவது எலெக்ஷன் வச்சுதான் எடுப்பாங்க. ஓகே, கிட்டத்தட்ட அதுல 193 நாடுகள் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதா ஒரு உறுப்பினரை ஒரு மனதா தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 2025ல இருந்து 29 வரைக்கும் 2 நாடுகள், ஒரு நாடு இல்ல 2. எதெல்லாம் அப்படின்னா மலேசியாவும் யுஏயும். யுஏனா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இந்த ரெண்டும் சேர்ந்து வந்து லீட் பண்ண போறாங்க 2025 to 29ல யூஎன் ஹேபிடேட் ஜெனரல் அசம்பிளி. ஓகேவா? இந்த யூஎன் ஹேபிடேட் ஜெனரல் அசம்பிளி அப்படிங்கிறது வந்து எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1975. எங்க அப்படின்னா நைரோபி கென்யால. எங்க அப்படின்னா நைரோபி கென்யா. ஓகேவா? நைரோபி கென்யால. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ். இன்னைக்கு யாருக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படின்னா இவருக்கு தான். சோ இவருடைய பெயர் என்னவா அப்பாயின்ட் பண்ண போறோம்னு பாத்துடலாமா?
who is appointed as the president of CII. Okay, CII na Confederation of Indian Industry. Okay, இந்திய தொழிற்சங்க கூட்டமைப்பு, சாரி இந்திய தொழிற்சாலைகள் கூட்டமைப்பு, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். சிஐஐ அப்படிங்கிறது இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா முன்னாடி பிரிட்டிஷ் காலத்திலே இருக்கு, 1895 இருக்கு. ஓகேவா? சோ இதனுடைய தலைவராட்டு ராஜீவ் மேமனி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ராஜீவ் மேமனி ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜீவ் மேமனி. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா உலக மிதிவண்டி தினம். ஸோ எப்பவுமே நான் முன்னாடி, அதாவது 2 வருஷம் முன்னாடி உள்ள ரொம்ப புளிச்சு போன ஒரு ஷார்ட்கட். அது என்ன அப்படின்னா ஷார்ட்கட்லாம் இல்லை, சும்மா ஞாபகம் வச்சுக்கோது. அதாவது கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் மேல ஆச்சு. ஸோ அப்போதான் வந்து திமுக ஸ்டார்டிங். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து சண்டே ஆனா பாத்தீங்க அப்படின்னா வந்து ஈசிஆர்ல வந்து சைக்கிள் ரைட் போவார். ஸோ அப்போ சொல்லுவேன், நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய அப்பா யாரு? கருணாநிதி. ஸோ முதல்வர் என்ன பண்ணாரு? சைக்கிள் ஓட்டுறாரு. அப்போ சைக்கிள், அதாவது சைக்கிளும் கருணாநிதி ரெண்டுமே வந்து ஒரே தினம். ஓகேவா? ரெண்டுமே ஒரே தினம். அப்போ மிதிவண்டி தினமும் ஒரே நாள் தான், செம்மொழி தினமும் ஒரே நாள் தான். ஓகேவா? வேர்ல்ட் பைசைக்கிள் டே ஜூன் 3. ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணி வீடியோ பாருங்க மக்களே. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் குரூப் 1, 2, 4 நெருங்கிடுச்சு. யூனிட் 8, அதாவது இப்போ யூனிட் 6ன்னு மாத்திட்டாங்க. யூனிட் 8 உடைய மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். மொத்தம் 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? இது கூட 500 திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷன். இது கூட 3 வருஷத்துக்கான யூனிட் 8 உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப். இது போக இது வந்து இது மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க 599 பே பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஜூன்ல இருந்து இந்த மே வரைக்கும் உள்ளது. ஓகேவா? இது 599. ரெண்டும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்க 1999. இதே நம்பருக்கு 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க வந்து இந்த மெட்டீரியல் வாங்கிக்கலாம். பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கும். இதை மட்டும் நீங்க படிச்சாலே போதும். இதுலயே நம்ம எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தினமொரு திட்டம். தினமொரு திட்டத்தை இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் வந்து சிறகுகள். சிறகுகள் திட்டம் வந்து யாருக்கான திட்டம் அப்படின்னா திருநங்கைகளுக்கான திட்டம். ஓகேவா? டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான திட்டம். என்ன திட்டம்? அவங்களுக்கு வந்து கடன் உதவி வழங்குறதுக்கான திட்டம். இதுல பாத்தீங்கன்னா 18ல இருந்து 70 வயசு ஆயிருக்கணும். 2 பேர் வந்து கேரண்டி கையெழுத்து போடணும். அதே மாதிரி லோன் வந்து 5000 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. 5% இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? 5% இன்ட்ரெஸ்ட். இதுதான் வந்து இந்த சிறகுகள் அப்படிங்கிற திட்டத்துடைய முக்கியமான சிறப்பம்சம். திருநங்கைகள் கடன் வழங்கும் திட்டம். 18ல இருந்து 70 வயசு, 2 பேர் கேரண்டி, 5000ல இருந்து 1 லட்சம் ரூபாய் கடன், 5% வந்து வட்டி இன்ட்ரெஸ்ட். அடுத்து கமெண்டிவ் ஆன்சர்ல நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை 13 ஏப்ரல் 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இன்னைக்கான கேள்வி, Who was the president of Madras Session of Congress in 1914? 1914 சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக இருந்தவர் யார்? ஏ பூபேந்திரநாத் போஸ், பி மதன் மோகன் மால்வியா, சி விஜயராகவாச்சாரியா, டி எம்.ஏ. அன்சாரி. ஆன்சர். என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அதே மாதிரி சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு மக்களே. டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலும் வரும். இதுல நம்ம டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ், அதுவும் அட்டன் பண்ணி பாருங்க. டெய்லி ஈவினிங் வரும். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங், இங்கிலீஷ்ல வந்து தி ஹிந்து, தமிழ்ல வந்து தினமணி, இது ரெண்டுமே நம்ம போடுவோம். அதை நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய பேட்ச் டீடைல்ஸ், டெஸ்ட் பேட்ச் டீடைல்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாமே அதுல வரும். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். எங்கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. செம்மொழி நாள் ஜூன் 3. அடுத்தது 21 வயசு ஆக்கிட்டாங்க அந்த புகையிலை வாங்குவதற்கான வயது. எங்க அப்படின்னா கர்நாடகால. அதுக்கடுத்து 100% வந்து சோலார் பவர், சூரிய சக்தியால் இயங்கும் மாவட்டம் எது அப்படின்னா டையூ. அடுத்தது வந்து முதல் ஏஐ சிறப்பு பொருளாதார மண்டலம், ஏஐ ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் வந்து சத்தீஸ்கர்ல. கிளேசியர் பிரிசர்வேஷன் கான்ஃபரன்ஸ், பனிப்பாறை பாதுகாப்பு மாநாடு தஜிகிஸ்தான். யுஎன் ஹாபிடேட் ஜெனரல் அசம்பிளிக்கு வந்து தலைமை பொறுப்பு மலேசியா மற்றும் யுஏஇ. சிஐஐ உடைய பிரசிடென்ட் ராஜீவ் மேமானி. அடுத்த உலக மிதிவண்டி தினம் ஜூன் 3. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.